ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் பிளேஸ். நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டான நல்ல கிறிஸ்பியான காலிஃப்ளவர் 65 எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல காலிஃப்ளவர் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த காலிஃப்ளவரை நல்ல சூடான தண்ணியில் சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு பிறகு தண்ணியிலேருந்து எடுத்துருங்க. இதை நல்லா வடிகட்டிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. இந்த 65க்கு தேவையான மசாலா பொருளை பார்க்கலாம். தயிர் 1½ டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், 1 சிட்டிகை பேக்கிங் சோடா. அடுத்தது அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், மைதா 2 டேபிள் ஸ்பூன், சோள மாவு 1½ டேபிள் ஸ்பூன், எலுமிச்சம்பழம் அதில் பாதி அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. முதல்ல மாவெல்லாம் சேர்த்துடலாம். மைதா, அரிசி மாவு, சோள மாவு, அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், பேக்கிங் சோடா, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கடைசியாக லெமன் சாறை சேர்த்துக்கலாம். கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் இது போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. காலிஃப்ளவர் நல்லா ஆறின பிறகு மாவில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் காலிஃப்ளவரில் நல்லா ஊறணும். அதுக்காக 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். காலிஃப்ளவர் நல்லா ஊறின பிறகு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடான பிறகு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு. இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடான பிறகு மீடியமான தீயில் காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. காலிஃப்ளவரை சேர்த்தாச்சு. இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த அளவுக்கு நல்லா ஒரு பக்கம் ஃப்ரை ஆன பிறகு இன்னொரு பக்கம் வேகிறதுக்கு திருப்பி விடுங்க. காலிஃப்ளவர் 2 பக்கம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இது போல் மீதி உள்ள காலிஃப்ளவரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல கிறிஸ்பியான காலிஃப்ளவர் 65 ரெடி. இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவையான ரெசிபியில் பார்க்கலாம். நன்றி.